Hello guys, welcome to my YouTube channel and this is day 13 of Lead Code 75 series. நம்ம வந்து டெய்லி லீட் கோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக பண்ணோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ லைக் தி வீடியோ, உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் லைக் தி வீடியோ அண்ட் கமெண்ட் பிலோ. என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கே சம் பேர்ஸ். யூ ஆர் given an integer array nums and an integer k. In one operation, you can pick two numbers from the array whose sum equals k and remove them from the array. Return the maximum number of operations you can perform on the array. இந்த ப்ராப்ளம் எப்படின்னா, சில ப்ராப்ளம் சொல்லுவாங்கள்ல, படித்து பார்த்தா சிம்பிளாக இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணுன்னா நிறைய டைம்ஸ் ரீட் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இது. உங்களுக்கு வந்து பார்க்க சிம்பிளராக இருக்கும். இதான் கான்செப்ட் நினைப்போம். ஆனால் இது இருக்காது கான்செப்ட். அது வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இது. அதனால தான் இது மீடியம் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நான் சொல்கிறேன். நம்ஸ்னு இருக்குது 1 2 3 4னு கொடுத்துருக்காங்க அரே. கே ஈக்குவல் டு 5னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி 5னா அவங்க கொடுக்குற வேல்யூ. மோஸ்ட்லி இது வந்து லென்த் ஆஃப் த அரே அந்த மாதிரி தான் இருக்கும். 2னு ரிட்டர்ன் ஆகுது. எப்படின்னா இந்த வேல்யூ அண்ட் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணால், அதாவது அரேயில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணால் அது வந்து கே வேல்யூவாக இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. சம் ஈக்குவல் டு கே அண்ட் ரிமூவ் தம் ஃப்ரம் த அரே. நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணணும் இல்லை, ஆனால் அது கான்செப்ட் அப்படி தான். எப்படின்னா இப்போது 5 எப்படி வரும்? 1 2 பண்ண வராது, 1 3 பண்ண வராது, பட் 1 4 பண்ணால் வரும். 1 + 4 = 5. இப்போ வந்து அப்போ வந்து ஒரு வேல்யூ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க 1 4. இங்கே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் கான்செப்ட். 1 4 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆப்ரேஷன் 1 4 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ 2 3 ரிமைன் இருக்கும். இப்போ 2 + 3யும் 5 தான். அப்போ அதுவும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ 2 ஆப்ரேஷன்ஸ். அப்போ 2னு ரிட்டர்ன் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 3 1 3 4 4 3ன்னு இருக்கு. அண்ட் இப்போ வந்து 6 எப்படி வரும்? 3 and 3 6 ரிமூவ் ஆயிடுச்சா? இப்போ 1 4 3 இந்த மாதிரி இந்த சென்டரில் இருக்குது ஒன்றும் 1 3 4 அது மட்டும் இருக்கு. அதை எப்படி ஆட் பண்ணாலும் 6 வராது. நம்ம 3 வேல்யூ ஆட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கே சம் பேர்ஸ், அதாவது 2 வேல்யூ சம் பேராக இருக்கும். அப்படி தான் பண்ண முடியும். இங்கே வந்து எதை ஆட் பண்ணாலும் வராது. 1 + 4 5 வரும். 4 + 3 வந்து அதிகமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வந்து இது வந்து 1 ஆப்ரேஷன் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா 3 3 மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ 1 ஆப்ரேஷன் தான் நடக்கும். இதை வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து சிமிலராக ஒரு பேட்டர்ன் மாதிரி வருதா? ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் லாஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது கே வேல்யூ வருது. அப்புறம் செகண்ட் வேல்யூ அண்ட் அடுத்த வேல்யூ ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூ வருது. இந்த மாதிரியே தான் ஒரு பேட்டர்னாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்பயும் போல் 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து நம்ஸ் வந்து ஷார்ட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம் ஷார்ட் பண்ணோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து 2 பாயிண்டர் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயும் ரைட் பாயிண்டர் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்லையும் செட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ஸ் ஆஃப் எல் எப்படின்னா, நம்மளுக்கு நம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் சேம் நம்ஸ் ஆஃப், இது நம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஆர். அது இந்த கண்டிஷனில் என்னன்னா 1 + 4 ஈக்குவல் டு கேவாக இருக்கும். இங்கே என்ன கே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆப்ரேஷன் நம்ம ஒரு கவுண்ட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த வேல்யூ போவோம். நம்ஸ் ஆஃப் எல் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லையும் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், ஆரை வந்து டிக்ரிமெண்ட். நம்ம வந்து எல்லை வந்து ஒரு வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஆரை வந்து அதே மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஆரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். டிக்ரிமெண்ட் பண்ணால் 3க்கு வந்துடும். இப்போ இந்த கண்டிஷன் எல் நம்ஸ் ஆஃப் எல் நம்ஸ் ஆஃப் ஆர்ன்னு பார்ப்போமா? நம்ஸ் ஆஃப் எல் வந்து 2 அண்டு நம்ஸ் ஆஃப் ஆர் வந்து 3. இதுவும் ஈக்குவல் டு 5 தான் வருது. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ கவுண்ட் இன்னொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போது
எல் திருப்பியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். எல் வந்து இங்க வந்துரும். இங்க இருந்து இங்க வந்துரும். அப்ப எல்லும் 6 ஈக்குவலா வரும்போது கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும் அண்ட் ரிட்டர்ன் 2ன்னு வந்துரும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன்ஸ். நம்ம 2 பாயிண்ட் செட் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் கோட்ல பார்க்கலாமா? யா இதுதான் ப்ராப்ளம். நம்ம வந்து அங்க சொன்ன மாரி 2 பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர். அது வந்து லெஃப்ட் பாயிண்டருக்கு வந்து எல்ன்னு போடுறேன். ரைட் பாயிண்டருக்கு வந்து ஆர்ன்னு போடுறேன். இங்க ஆர்க்கு வந்து லென்த் ஆஃப் நம்ஸ் எப்பயும் சொல்றதுதான். லென்த் ஆஃப் நம்ஸ் மட்டும் போட்டா அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆயிரும். லென்த் ஆஃப் நம்ஸ் -1 போடணும். ஓகே. அப்புறம் கவுண்ட் செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்க வந்து டெலீட் பண்ற ஆப்பரேஷன் டெலீட் பண்ணல. ஏன்னா டெலீட் பண்ணா அதுக்கு இன்னொரு இதாயிரும். ஏன்னா லூப் போடும்போது இந்த அரேல வந்து வேல்யூஸ் டெலிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் லூப்ல வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஆயிரும். ஏன்னா அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்காதுல்ல. நமக்கு அதனால டெலிட்டிங் ஆப்பரேஷன் வேற டைம் கான்ஸ்ட் அதிகமா போகும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் கவுண்ட் மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பரேஷன் நடக்கும்போது கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அப்படி சாரி கவுண்ட் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2 பாயிண்ட்ஸ் வந்து எப்பவுமே அரே வந்து ஷார்ட்டடா இருக்கணும். அப்பதான் கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகே. வைல் எல் லெஸ் தென் ஆர். நான் சொன்ன மாதிரி எல் வந்து ஆரோட இன்க்ரிமெண்ட் அதிகமாக போயிடுச்சுன்னா லூப் ஸ்டாப் ஆகிற மாதிரி. இஃப் ஃபஸ்ட்டு மெயின் கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் நம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஆர் அது ஈக்குவல் டு கேஆ இருந்தால் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அண்ட் லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், ரைட் பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணோம். இப்போ இந்த இதுவுமே இல்லை. நான் இங்கே சொன்ன மாதிரி இப்போ இந்த ரெண்டுமே இல்லை. அதாவது இந்த 2 கண்டிஷன்ஸ் வந்து இப்போ ட்ரூவா இருக்கு. இந்த இதில் பாருங்க 2 கண்டிஷனுமே இது வந்து கரெக்டாக இது ரெண்டுமே ஈக்குவல் டு 6ஆ இருக்கு. பட் இந்த கண்டிஷன் பாருங்களேன். இப்போ எல் மூவ் ஆயிடுச்சு, எல் இங்கே இருக்கு, ஆர் வந்து இங்கே இருக்கு, அது 4ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் பாருங்க 1 + 4 வந்து 5 தான். அப்போ வந்து ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன நடக்கும்? அப்போதான் அந்த தான் கண்டிஷன் இப்போ எழுதணும். எல் நம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஆர்ன்றது லெஸ் தென் கேவா இருந்தா, புரியுதா? இப்போ வந்து இந்த கண்டிஷன்ல வந்து 1 + 4ன்றது 5 தான். அது வந்து 6ஓட லெஸ்ல. அப்போ லெஸ்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லை. இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க 3 4 1 4 1 4 வந்து 5. இப்போ 3 4ன்னு இருக்கு, 7 போயிடுச்சு. 6ஓட அதிகம் இல்லை. அப்போ வந்து அப்போ என்ன பண்ணணும்னா ரைட் பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணணும். எல்ஸ் ரைட் பாயிண்டரை டிக்ரிமெண்ட். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ இதை கவுண்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அதான் எவ்வளோ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுன்னு தெரியும். ரன் பண்ணி பார்க்கலாம். யா கரெக்டாக நான் இது சப்மிட் பண்ணுவோம். யா இது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்குது. ஏன்னா நம்ம வந்து வயல் லூப் பண்ணுறோம், கண்டிஷன் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து இன்னொரு ப்ராப்ளம்க்கு லீட் கோடில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம்க்கு சிமிலராக இருக்கும். என்னன்னு யாருக்காவது புரியுதா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஓகே. எது சிமிலராக இருக்குன்னா ஜஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்கு கண்டிஷன்ஸ், 2 வேல்யூவை ஆட் பண்ணால் இன்னொரு வேல்யூ வரணும். ஜஸ்ட் லைக் 2 சம். ஃபஸ்ட்டு நம்ம லீட் கோடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம்ல, எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து 2 சம் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற லீட் கோடில் சிம்பிளாக இருக்கும். அது எப்படி ஃபஸ்ட்டு வேல்யூ ஏதாவது அரேல ஏதாவது வேல்யூ 2 வேல்யூ ஆட் பண்ணால், அதாவது என்ன கேவோ என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூக்கு வரணும். அந்த மாதிரி தான் கண்டிஷன். நம்ம அது வந்து எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்? அது வந்து நார்மலாக 2 லூப்லாம் போட்டால் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிரும்ட்டு நம்ம வந்து ஆஷ் மேப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது ஒரு குட் சொல்யூஷன் தான். பட் இன்னும் நம்ம கொஞ்சம் கூட சிம்பிளராக பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக லோட் கோட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பார்த்தோன்னே எந்த இது யூஸ் பண்ணணும், எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும், எந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது நான் சிமிலராக சொன்னல, இது வந்து 2 சம் மாதிரியே இருக்குது. அப்போ வந்து நம்ம ஆஷ் மேப் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆஷ் மேப் அதே மாதிரி அங்கே மாதிரியே கவுண்ட் தான். நம்மளுக்கு என்னன்னா அரேல வந்து
ஒரு வேல்யூஸ் எடுக்கிறதோ டெலீட் பண்ணுறதோ ஆர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். பட் ஹேஷ் மேப்பில் வந்து ஓ ஆஃப் என் ஒன் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ வந்து ஹேஷ் மேப்பில் வந்து வேல்யூஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம். நம்ம வந்து தனியாக எழுதுவோம்ல ஹேஷ் மேப்பில். இப்போ வந்து வேல்யூஸ் இம்போர்ட் பண்ணோம்னா தனியாக ஃபார் லூப் ஒன்று எழுதுவோம். அப்புறம் வேறு கண்டிஷனுக்கு தனியாக எழுதுவோம். நம்ம அந்த மாதிரி எழுத தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் 2 வேல்யூஸ் செக் தானே பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அப்படியே இதில் வந்து போட்டுக்கலாம். ஃபார் நம் இன் நம்ஸ் ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதனால நான் ஆப்னு போடுறேன். ஸோ தட் ஆப்ரேஷனுக்கு அங்கே என்ன பண்ணியிருப்போம், நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூ மைனஸ் அரேல இருக்க ஒரு வேல்யூ பண்ணால் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இதில் இருக்கா பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து அங்கே பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இங்கே ஆப்ரேஷன் ஈக்குவல் டு கே மைனஸ் நம் பண்ணிட்டோமா. இப்போ வந்து கண்டிஷன் இருக்கும். இஃப் இந்த ஆப்ரேஷன்ற வேல்யூ இன் ஹேஷ் மேப்பில் இருக்கா பார்க்கணும். ஹேஷ் மேப் அண்ட் ஹேஷ் மேப் ஆஃப் ஆப்ரேஷன்றது கிரேட்டர் தென் 0 இருக்கும். நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அதனால கிரேட்டர் தென் 0 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஹேஷ் மேப்பில் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். பட் ஹேஷ் மேப்பில் வேல்யூஸ் இருக்கணும்ல. இப்போ ஹேஷ் மேப் ஆஃப் இதில் வந்து நம்ம அரேயில் அப்படியே யூஸ் பண்ணலாம்ல. நம்ம ஹேஷ் மேப்பில் தானே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஹேஷ் மேப்பில் வந்து வேல்யூஸ் போடணும். ஹேஷ் மேப்பில் தான் வேல்யூ போடணும். அதனால ஹேஷ் மேப் ஆஃப் ஆப்ரேஷன் இன்க்ரிமெண்ட் 1. சாரி, இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது, டிக்ரிமெண்ட் 1. சாரி, நம்ம வந்து என்ன சொல்கிறேன், அதான் ஆல்ரெடி சொன்னல, நம்ம வந்து அங்கே ரிமூவ் பண்ணும்போது பிரச்சனை வரணும். இங்கே வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வரும். இப்போ வந்து ஹேஷ் மேப் எப்படின்னா இப்படி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ போடுறோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கும். 1ன்னு போகிறோம். 2 1 சாரி 2 1 இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, இப்போ 2 2 இருந்துச்சுன்னா 2ன்னு ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது இப்போ இங்கே 1 இருக்கா, இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம்னா இங்கே வந்து 0 வைக்கணும். ஜஸ்ட் லைக் தட், ஈஸி. அதனால தான் ஹேஷ் மேப் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்படி இல்லை, இந்த கண்டிஷன் சால்வ் ஆகலைன்னா எல்ஸ் கண்டிஷன் என்னன்னா, நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஹேஷ் மேப்பில் வேல்யூஸ் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். ஹேஷ் மேப்பில் வேல்யூஸே இல்லை. ஸோ தான் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்தே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹேஷ் மேப்லேருந்து உள்ள வேல்யூ செட் பண்ணோம்ல, நார்மலாக இருக்கும். வேல்யூஸை வந்து நார்மலாக இருக்கும். இப்போ வந்து வேல்யூ செட் பண்ணோம்ல, இப்படி இப்படி வரணும்ல. எதுவுமே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும். அப்போ வந்து ஹேஷ் மேப்புக்கு வந்து வேல்யூஸ் எப்படி போடுவோம்னா, ஹேஷ் மேப் ஆஃப் நம்ஸ் எப்பயும் போல தான் ஈக்குவல் டு நம்ம வந்து நார்மலாக வந்து ஹேஷ் மேப்பில் வந்து 2 வேல்யூ போடுவோம். அதாவது இந்த ஹேஷ் மேப்பில் வேல்யூ இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு, இல்லைன்னா அப்லோட் பண்ணு. அதாவது நம்ஸில் இருந்து அப்படியே அப்பெண்ட் பண்ணுன்னு போட்டுருவோம். பட் அது வந்து ஒரே லைன்லேயே சால்வ் பண்ணலாம். எப்படின்னா போட்டுக்கிறேன். ஹேஷ் மேப் டாட் கெட்னு ஒரு இது இருக்குது. ஹேஷ் மேப்பில் வந்து கெட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. கெட்டு யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து 0வா எதுவுமே இல்லைன்னா கூட வேல்யூஸ் வந்து அப்பெண்ட் பண்ணும். ஏதாவது இருந்துச்சுன்னா 1ன்னு அப்பெண்ட் பண்ணும். இப்போ வந்து எதுவுமே இல்லைன்னா இங்கே இப்படி நம்ஸ்லேருந்து அப்பெண்ட் பண்ணோம். எதுவுமே ஹேஷ் மேப்பில் இல்லைன்னா 0ன்னு வரும். அப்படி எதாவது இருந்துச்சுன்னா +1 போடும்போது இது வந்து ஆட் ஆயிரும். வேல்யூஸ் கரெக்டாக ஆட் ஆயிரும். அவ்வளோதான் கோட். இது வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் கவுண்ட் போடும். ரன் பண்ணி பார்ப்போம். என்ன எரர் காட்டுது? சாரி, இங்கே நம்ஸ்ன்னு போட்டேன். நம்ஸ் வந்து ஃபுல் அரேல நம்மளுக்கு ஒரு வேல்யூ தான் வரும், நம். ஓகே, கரெக்டாக ரன் ஆகுது. ரன் பண்ணுவோம். இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஓ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்ஸ் தான். இது வந்து அனலைஸ் கொடுத்து பார்ப்போம். அனலைஸ் பண்ணும்போது தெரியுங்க. ஈக்குவல்லே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அனலைஸ்னு கொடுத்தா நம்ம வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, ஓ ஆஃப் என் தான். இந்த மாதிரி நம்ம லிக்கோல ஒன் டைம் இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களுக்கு வந்து ஒன் டைம் வந்து அனலைஸ் கொடுத்தா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு தெரியும். உங்கள் கோடு நீங்களா சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோடு எப்படின்னு உங்களுக்கு புரியலைன்னா
இது அனலைஸ் கொடுத்து பாருங்க. அது வந்து கரெக்டாக சொல்லும். நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோம். அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆஷ் மேப் அவங்களே சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கன்னு. அதனால தான் 2 பாயிண்டர்ஸும் மோஸ்ட் எஃபிஷியன்ட் தான். பட் சம் பிளேஸில் வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓஎஃப்என்ல சால்வ் ஆகும். சம் இடத்துல வந்து அது வந்து கொஞ்சம் கூட டைம் கால்ஸ் அதிகமாகும். ஓஎஃப்என் ப்ளஸ் எம் அந்த மாதிரி, இல்லை லாக் என் அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் எதுக்கு எது வரணும்னு புரியணும்னா நீங்கள் நிறைய லீட் கோட் சால்வ் பண்ணணும். சிமிலரான நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிடும். எந்த கொஸ்டின் பார்த்த உடனே எது வச்சு சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது எப்படி தெரிலனா இந்த டாபிக்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டாபிக்ஸில் போய் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 பாயிண்டர்ஸ் இருக்குது, ஹேஷ் டேபிள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சு பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு வரலனா அடுத்த மெத்தட் போங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஹேஷ் மேப் வந்து நல்லா ஃபெமிலைஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹேஷ் மேப் வந்து எல்லாத்துலேயுமே சிம்பிளராக இருக்கும். அதோட இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் O(n)னால ரொம்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து வேறு இதுலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கு கோட் அவ்வளோதான். நம்ம டெய்லி ரீட் கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக இருக்கும் நம்ம டெய்லி ரீட் கோட் பண்ணணும்னு. ஸோ வி கேன் லேர்ன் டுகெதர் அண்ட் இம்ப்ரூவ் டுகெதர். ஓகே கைஸ், பை.